நம்ம பேராசையினால் கண்டுபிடிக்கப்பட்டு வெறும் 27 வருஷத்தில் அழிஞ்சு போன ஒரு உயிரினம் தான் ஸ்டெல்லர் சீ கவ். 1741 பெரிங் சீல ரஷ்ய கப்பல் ஒன்று புயலால் பாதிக்கப்பட்டு பெரிங் ஐலாண்டில் கரை ஒதுங்குச்சு. அப்போது அங்கே இருந்த நேச்சுரலிஸ்ட் ஜார்ஜ் வில்லம் ஸ்டெல்லர் ஏதோ ஒரு பெரிய விலங்கு கரைக்கு பக்கத்தில் இருக்கிற கெல்ப்னு சொல்கிற கடல் பாசியை சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்க்குறாரு. அவர் பார்த்ததை பதிவும் பண்ணுறாரு. அதில் என்னென்ன இருக்குன்னா, அந்த விலங்குக்கு பற்களே கிடையாது, ஆனால் அதோட வாய் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ரொம்ப கடினமான தோலோட 9 மீட்டர் நீளம், 10,000 கிலோ எடைன்னு ரொம்பவே பெருசாக இருந்திருக்கு. குட்டிங்க உட்பட பெரிய கூட்டமாக இருந்திருக்குங்க. பெரும்பாலும் கடலோட மேற்பரப்பிலே தான் இதுங்க இருந்திருக்குங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமாக மனுஷங்களை பார்த்து இதுங்க பயப்படவோ மனுஷங்களை தாக்கவும் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் எழுதியிருந்தார். அதுக்கு ஸ்டெல்லர் சீ கவ்னு பேரும் வைக்கிறாங்க. ஸ்டெல்லரோட கண்ணுக்கு ரொம்பவே அதிசயமாக தெரிஞ்ச இந்த உயிரினம் மற்றவங்க கண்ணுக்கு ஒரு உணவாக தெரிஞ்சுது. முதல்ல இதை கண்டுபிடிச்சவங்களே அதை வேட்டையாடி சாப்பிட ஆரம்பித்தாங்க. அதோட கொழுப்பை வச்சு விளக்கெரிய வச்சாங்க. அப்புறம் அதோட தோலை பயன்படுத்தி கப்பலை ரெடி பண்ணி திருப்பி ரஷ்யாவுக்கு போய் சேர்ந்தாங்க. அவங்க கூடவே சேர்ந்து இந்த பெரிங் ஐலாண்டில் இப்படிப்பட்ட ஒரு விலங்கு இருக்குன்ற செய்தியும் போய் சேர்ந்துச்சு. இதை கேட்ட அங்கே இருந்த வேட்டையர்கள் அப்புறம் தோல் வியாபாரிகள்லாம் பெரிங் ஐலாண்டை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்தாங்க. கண்ணில் பட்ட எல்லா சீ கவுஸையும் கொன்று குமிக்க ஆரம்பித்தாங்க. இந்த சீ கவுஸ்ட்டு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையே, ஏதாச்சும் ஒன்றுக்கு அடிபட்டுருச்சுன்னா அதை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு மற்றவங்களும் அதை சூழ்ந்துக்குங்க. இதை சாதகமாக பயன்படுத்திய மனுஷங்க ஒன்றை வச்சு பல 100 சீ கவுஸை கொன்று குமிச்சாங்க. இதை பார்க்குறப்ப எனக்கு அவதார் படம் தான் ஞாபகத்துக்கு வருது. ரொம்ப குறைஞ்ச எண்ணிக்கை, அப்புறம் இனப்பெருக்கத்துக்கு ரொம்ப காலம் தேவைப்படுன்றதுனாலேயே இதோட இனம் ரொம்ப வேகமாக அழிய ஆரம்பிச்சிது. 1768 கடைசி சீ கவ்வும் கொல்லப்பட்டுச்சு. காரணம் நோயோ பருவநிலை மாற்றமோ இல்லை இயற்கை பேரழிவோ கிடையாது, முழுக்க மனுஷங்களோட பேராசை மட்டும்தான். இப்போ டியூகாங்க்கும் நாம் இதே வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்கோம்.